தயவு செஞ்சு மாமா வந்த தாயத்தை கட்டிக்க சொல்லுங்க. அமிர்தா, பயப்படாத. விஷ்ணுவுக்கு இனிமே எந்த தாயத்தோட அவசியமும் இல்ல. அவன் இப்ப பெரிய பலசாலியா இருக்கான். அதுவும் ருத்ரனை விட இன்னும் பெரிய பலசாலியா இருக்கான். ஒரே ஒரு செய்தி மட்டும் என்னால உனக்கு சொல்ல முடியும். அது என்ன குருவே? நாகமணிக்கு கூடிய சீக்கிரத்திலேயே எதிரிகளால் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் உறுதி. இன்னும் 48 மணி நேரத்துல அந்த நாகமணி நம்ம கையில இருக்கும். விஷ்ணு, எல்லாத்துக்கும் தயாராயிரு. நான் கிளம்புறேன். எனக்கு என் மேல இருக்கிறத விட அதிகப்படியான நம்பிக்கை என் சேஷா மேல இருக்கு குருவே. அதிகப்படியான நம்பிக்கை நல்லதில்ல அமிர்தா. என் கவனத்துக்கு வந்த ஒரு விஷயத்த உன் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். எதுக்கு நீ சேஷாவுடைய எல்லா நடவடிக்கைகளையும் கண்காணிக்கிறது நல்லது. அதனால தான் சொல்றேன். முடியவே முடியாது. அதுக்கு மட்டும் என்னைக்குமே வாய்ப்பு கிடையாது. என்னோட உயிர் சிநேகிதி மேல சந்தேகப்படுறதா இருக்கட்டும், அவளோட எண்ணங்களை கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், அப்படி ஒரு சூழ்நிலை ஆகட்டும், அதுக்கான ஒரு அவசியம் எனக்கு இன்னும் வரல குருவே. இனிமேலும் வராது. ஏன் சொல்றேன்னா, என் சேஷாவோட மனசு ஸ்படிக மாதிரி தெளிவானது, பத்திரமாத்து தங்கம் போல பரிசுத்தமானது. கள்ளங்கப்படம் இல்லாத என் சேஷா மேல சந்தேகப்படுறது எங்க நட்புக்கு, எங்களுக்குள்ள இருக்கிற அந்யோன்யத்துக்கு நான் செய்யற அவமானமா இருக்கும். என்னுடைய உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் சேஷா மேல எனக்கு சந்தேகம் வராது குருவே. அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. என் சேஷா எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்களோட நட்புக்குள்ள சந்தேகங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. இல்ல இல்ல இல்ல. அமிர்தா, இப்ப நீ இருக்கிற சூழ்நிலையில நீ இப்படி பேசுறதெல்லாம் சகஜம்தான். ஆனா இனிமே என்ன நடக்கும்லாம் முடிவு பண்ண அந்த ஆண்டவன் இருக்கும்போது நான் ஏமாத்துறேன். என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அந்த ஆண்டவன் இருக்கும்போது நான் ஒண்ணுமே இல்லை. நடக்கிறது நடந்தே தீரும். சேஷா மேல இன்னைக்கு உனக்கு இருக்கிற இந்த உணர்வு எதிர்காலத்துல ஒரு நாள் மாறக்கூடிய சூழ்நிலையை அந்த பரமேஸ்வரன் ஏற்படுத்தினா அப்படியே நடக்கட்டும். என்னோட கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்னம்மா, இன்னும் நீங்க தூங்கல? அப்பா எங்க? உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓ, முகத்துல சந்தோஷத்தை பாரு. எத்தனை நாள் ஆச்சுமா உங்களை இப்படி பார்த்த? பின்ன என்னடா, உங்க அப்பா இந்த வீட்டை விட்டு வெளியூர் போய் எத்தனை மாசம் ஆச்சு சொல்லு. அப்படின்னா மொத்தத்துல 6 மாசத்துல பேச வேண்டிய விஷயத்த இன்னைக்கு ஒரு ராத்திரியிலே பேசிடுவீங்க. பேசாமலா இருக்க முடியும்? புருஷன் கூட பேசுறது, புருஷன் ஆரோக்கியத்தை கவனிக்கிறது, இதெல்லாம் சகஜம் தானேப்பா. இப்ப உன்னையே எடுத்துக்கையே, அமிர்தா கொஞ்ச நேரம் கண்ணு முன்னாடி இல்லைன்னா நீ எப்படி துடிச்சு போற சொல்லு. இதுவும் அந்த மாதிரிதான். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியதா இருக்குமா? என்னடா திடீர்னு இவ்வளவு டல்லா பேசுற? அது வந்துமா, சாயந்தரம் அண்ணன் பேசின விஷயத்த பத்தி என் மனசுக்கு நிம்மதியாவே இல்லம்மா. இதுக்கு முன்னாடி அண்ணன் இந்த அளவுக்கு கோவப்பட்டதை நான் பார்த்ததே இல்லம்மா. ஆமா அர்ஜுன், எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. அம்மா, இப்பவே அண்ணாவை கண்டிச்சு புத்தி சொல்லலைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏற்கனவே அப்பா சித்தப்பா இந்த நாகமணிக்காக செஞ்சிருக்கிற பைத்துக்கிற வேலையெல்லாம் போதுமா. சித்தப்பா நாகமணி நாகமணின்னு கடைசியில உயிரையே விட்டாரு.
இப்ப அண்ணனும் அதே வழியில போனா நாம அவனையும் இழக்க வேண்டியதா இருக்கும். அர்ஜுன், அப்படிலாம் சொல்லாதே. யோசிக்காம கொள்ளாம இப்படிலாம் பேசக்கூடாது. பின்ன என்னம்மா, அண்ணன் பேசும்போது அவன் பேச்சில் இருந்த ஆவேசத்தை நீங்க கவனிச்சிங்களா? கவனிச்சேன்டா. அது நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. பாம்பு புத்துன்னு தெரிஞ்சும் அதுக்குள்ள கை விடுவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான் பாரவே. அப்பா கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அண்ணன் கிட்டயாவது இதெல்லாம் வேண்டான்னு புத்தி சொல்லக்கூடாதா? ஆமாண்டா, நானும் அதையே தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத அர்ஜுன். நான் கருணா கிட்ட இதை பத்தி பேசுறேன். என்னமோ உங்க சித்தப்பாவை எழுந்த துக்கத்துல ஏதோ ஆவேசத்துல அப்படி பேசியிருக்கான், அவ்வளவுதான். அவன் இந்த நாகமணி விஷயத்த அவ்வளவு சீரியஸா எடுத்துக்குவான்னு எனக்கு என்னமோ தோணலடா. நீ இனிமே இதை பத்தி யோசிக்க வேண்டாம். நீ ஒரு ரூமுக்கு போய் படுத்துக்கோ. சரிங்கம்மா. குட் நைட். குட் நைட். இத்தனை நாளா நீங்க நாகமணியை அடையிற போராட்ட களத்துல என்னோட எதிரியா தான் நீங்க தெரிஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு பரிசுத்த மனசுள்ள தாய் மாதிரி நீங்க தெரியுறீங்க. இத்தனை வருஷமா உங்க முகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அளவுக்கு அதிகமான கோபம், வெறுப்பு எல்லாமே மாயமா மறைஞ்சு இப்போ வெறும் தாய் பாசம் மட்டும்தான் உங்க முகத்துல என்னால பார்க்க முடியுது. இது வரைக்கும் என்ன ஆயிருந்தாலும் இனிமேலாவது நீங்க என்னோட அம்மாவா இருப்பீங்க. அதுலயும் அம்மா மட்டும்தான். இத்தனை வருஷமா என்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு நன்றி கடனா ஒரு மகனா என்னோட கடமையை செய்வேன். என்னோட தம்பி ருத்ராவோட கொலைக்கு நான் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். அம்மா, இது நான் உங்க மகனா உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியா நீங்க நினைச்சுக்கோங்க. என்னோட தம்பியை என்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த நாகராணியை நிச்சயமா நான் பழிக்கு பழி வாங்கியே தீருவோம்மா. இது உங்க மேல சத்தியம். விஷ்ணு, ஏன்பா அங்கேயே நின்றுட்டு இருக்க? உள்ள வாப்பா. அம்மா, என்னம்மா முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? என்னமோ தெரியலப்பா விஷ்ணு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே ஒரே புதிரா இருக்கு. எனக்கு என்னமோ நான் பழசு எல்லாம் மறந்துட்டனோன்னு தோணுது. ஆனா என் புள்ள ருத்ராவை நான் இழந்துட்டேனப்பா. அந்த வேதனையை என்னால தாங்கிக்க முடியல விஷ்ணு. என்னால அதை ஜீரணிக்க கூட முடியல. உங்க மனவேதனை எனக்கு நல்லா புரியுதுமா. இங்க பாருங்கம்மா, நடந்தது நடந்து போச்சு. மனசை தேத்திக்கோங்க. ருத்ரா பேராசப்பட்டு அவன் சாவுக்கு அவனே காரணம் ஆயிட்டான்பா. விஷ்ணு, தயவு செஞ்சு நீ அவன் செஞ்சதையே செஞ்சிடாதப்பா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. இத பாரு, இனி எப்பவும் நீ அந்த நாகராணி, அந்த நாகமணி விஷயத்துக்கு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இந்த வெறுப்பு, பழி வாங்குற உணர்வு இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். சரி சரி, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். உன் பசங்களோட, உன் மனைவியோட சந்தோஷமா இருக்க பாருப்பா. நீயாவது உன்னோட பேர குழந்தைகளை தூக்கி வச்சு விளையாடணும். அதை விட்டுட்டு கோவம், வெறுப்புன்னு அந்த நாகராணி பின்னாடி போய் உன் நிம்மதியை நீயே பழக்கிக்காத. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னோட இந்த அம்மாவுக்கு வயசாகிட்டே போகுது. இந்த மாதிரி வேதனைகளை என்னால எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லு? இந்த விஷ்ணு இந்த புது அவதாரத்துல வந்தது நீங்க சொல்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு வாழறதுக்கு இல்லம்மா. நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு முடிவே பண்ணிட்டேன்.
அப்படித்தான் நான் செய்ய போறேன். ஏன் என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல. சேஷாவுக்கு சமீப காலத்துல கவனிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தனக்கு கொடுத்த வேலையிலிருந்து வழிமாறி போறாளோன்னு எனக்கு தோணுது. அவளுக்குள்ள இருந்த பழிவாங்கிற எண்ணம், கோபம், வெறுப்பு எதுவுமே இப்ப எனக்கு தெரியல. அதிகப்படியான நம்பிக்கை நல்லதில்ல அமிர்தா. என்னது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குரு சேஷாவோட நடவடிக்கையில ஏதோ மாற்றம் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட சொன்னாரு. அந்த மாற்றம் என்னவா இருக்கும்? எனக்கு அவகிட்ட எந்த வித மாற்றமும் தெரியலையே. ஆனா குரு இந்த மாதிரி எல்லாம் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாரு. அப்படின்னா சேஷா உண்மையிலேயே மாறிட்டாளா? என் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அப்படி என்ன மாறிட்டா? எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. சேஷா கிட்ட ஒரு தடவை பேசி பார்த்துடலாம். சேஷா, சேஷா, அமிர்தா, என்ன விஷயம்? திடீர்னு என்ன எதுக்காக கூப்பிட்டு? என்ன ஆச்சு அமிர்தா? எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? அது சேஷா, ஒன்றும் இல்லை. ஏதோ உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். இல்லை அமிர்தா, நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. உன் மனசுல ஏதோ ஒரு விஷயம் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு சொல்லு. பரவாயில்ல, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னல சேஷா. உயிர் சிநேகிதி, நமக்குள்ள எந்த மறைவும் இல்லைங்கிற. ஆனா மனசுல இருக்கிற விஷயத்த பகிர்ந்துக்க உனக்கே எவ்வளவு தயக்கம்? உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் உன்னை இம்சிக்குது. அத சொல்லணும்னு தோணிருச்சுன்னா யோசிக்காம சொல்லிடணும். மனசுலயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தா கடைசியில உனக்கு தான் பிரச்சனையாகும். அது நம்மள நிம்மதியா வாழ விடாம நம்மளையே முழுங்கிடும். உண்மைதானே? அது சேஷா, உன்கிட்ட எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அமிர்தா, என்ன திடீர்னு இப்படி பேசுற? என்கிட்ட மாற்றம் தெரியுதா? அதுவும் உனக்கா? என்னுடைய உயிர் சிநேகிதியான உனக்கு நான் மாறி இருக்கேன்னு தோணுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த அர்த்தத்துல இந்த வார்த்தையை நீ சொல்ற? என்னன்னு சொல்ல அமிர்தா. எனக்குள்ள எந்த விதமான மாற்றமும் ஏற்படல அமிர்தா. இத்தனை நாளா நீ சொல்ற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட பிடியே இல்லாம செய்யறத தவிர வேற எதை பத்தியும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத எனக்கு எனக்குள்ள மாற்றம் தெரியுதா? அதுக்கு வாய்ப்பே இல்லை அமிர்தா. இல்ல சேஷா, நீ உண்மையிலேயே மாறிடு. உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு தெரியுது. விடக்கூடாது, நிக்காது, நிக்கவும் கூடாது. என் சித்தப்பாவை பலி வாங்கிட்டே இல்ல நாகராணி. பார்த்துக்கிட்டே இரு. உன்னோட ஆயுதத்தை உனக்கு எதிராக பயன்படுத்தி உன்னை அடியோட அழிச்சு காட்டுறேன் பாரு. கருணா, ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? அதான் நாகராணி, நாகமணி அழிச்சிருவேன் அப்படின்னு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்தேல்ல, அப்பவே வந்துட்டேன். இல்லம்மா, அது எதுவும் பேசாதடா. நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அம்மா, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழறீங்க? கருணா,
இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. இந்த கோவம், இந்த வெறுப்பு, இந்த ஆவேசம், இந்த ஆத்திரம், இங்க பாரு, இது எதுவுமே நமக்கு நல்லது இல்லப்பா. அப்படின்னா நம்ம எல்லாரும் சாமியார் மாதிரி அமைதியா இருக்கணும்னு சொல்றீங்க. அந்த நாகராணி மட்டும் நம்ம எல்லாரையும் வரிசையா பலி வாங்கிட்டே இருப்பா, அப்படிதானே? எதுக்குமா? ஆஃப்டர் ஆல் ஒரு பாம்பை பார்த்து நம்ம இந்த அளவுக்கு பயப்படணுமா? எதுக்கு? போதும், நிறுத்து கருணா. நாகங்கள்னு சொன்னாலே தெய்வ சுரூபம்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, உங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டு அதோட கோபத்துக்கும் வெறுப்புக்கும் ஆளா இருக்காங்க. உன்னோட சித்தப்பா தான் உயிரையே இழந்துட்டான். இங்க பாரு, இந்த வெறுப்பு, இந்த கோபம், இது எதுவுமே நமக்கு வேண்டாம் கருணா. இதுக்கெல்லாம் இன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சிடுங்களேப்பா. இங்க பாரு, நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நல்லா வாழணும் கருணா. என் பேச்ச கொஞ்சம் கேளுடா. தெய்வ நிந்தனை சாபம்லாம் நமக்கு வேண்டாம் கருணா. மா, இந்த பொறுமையாரு சகிப்பு தன்மையோட இருந்து கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு. ஆமா, நீங்க தெய்வம் தெய்வன்றீங்களே, அதே தெய்வம் நம்ம முதுகுல பிடிச்ச வேதாள மாதிரி ஏன் நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு? இல்லம்மா, இந்த தடவை 2ல 1 பாத்திரலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு, தப்பு கண்ணா. திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ற பாரு. அந்த சர்ப்பங்களுடைய கோபம் எப்பேற்பட்டதுங்கிறத கண்ணால பார்த்த பிறகு ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ற? அம்மா, நாம ஏமா எல்லாருக்கும் பயப்படணும்? இப்ப நீங்களே பாருங்க, அப்பா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாரு, பைரவ பாபா கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்க 2 பேரோட ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு இருக்கிற வரைக்கும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க சும்மா பயப்படுறீங்க. அப்பா பைரவ பாபா திரும்ப வந்தது எனக்குள்ள 100 யானைகளோட பலம் வந்த மாதிரி இருக்கு. பழி தீர்க்கிற உணர்வு, கோவம், இதுக்கெல்லாம் நாகராணிக்கு மட்டும் கிடையாதுமா, நமக்கு இருக்குன்னு அவளுக்கு நிரூபிச்சு காட்டுறமா. பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த நாகமணியை என் வசப்படுத்திக்கிட்டு அது மூலயமாவே அந்த நாகராணிய அழிச்சு காட்டுறமா. நான் முடிவு பண்ணிட்டமா. முன் வச்ச காலை பின் வைக்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. கருணா, இங்க பாருப்பா, நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த அம்மாவோட வேதனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. எல்லா அம்மாக்களும் தான் குழந்தைங்க தான் அப்பா போன வழியில போகணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் மட்டும் இந்த விஷயத்துல அப்படி போகாம இருந்தா போதும் பான்னு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருக்கேன்டா. கருணா, உன்னோட அப்பாவும் சித்தப்பாவும் செஞ்ச அதே தப்ப நீயும் செஞ்சிடாதடா. அதுக்கு நிச்சயம் நான் அனுமதிக்கவே மாட்டேன். இங்க பாரு, இதான் கடைசி. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, இனி எப்பவுமே நீ அந்த நாகராணி விஷயத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லு. உங்க மேல சத்தியம் பண்றமா, எந்த காரணத்துக்கு என் முடிவை மாத்திக்க மாட்டேன். எப்படியாவது அந்த நாகமணியை நான் நிச்சயம் கண்டுபிடிச்சே தீருவேன். கண்டிப்பா அந்த நாகமணியை நான் என் வசப்படுத்தியே தீருவேன். அந்த நாகராணியை நான் வேரோட அழிச்சே தீருவேன். இது உங்க மேல சத்தியமா? உங்க மேல சத்தியம். அம்மா, அம்மா, அம்மா. இவ எந்த மாற்றத்தை பத்தி என்கிட்ட கேக்குறா? என் மனசு அர்ஜுன் விஷயத்துல எனக்கே தெரியாம சஞ்சலப்பட்டது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சொல்லு சேஷா, என்ன ஏன் பேசாம நிக்கிற? உனக்குள்ள ஏன் இந்த மாற்றம்னு உன்னை கேக்குறேன், பேசு. அமிர்தா ஏன் திரும்ப திரும்ப என்கிட்ட இதையே கேட்டுக்கிட்டு இருக்கா? இவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சா? சரி,
நானே சொல்றேன் கேளு. உனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன தெரியுமா? அன்பு அதிகமாயிருக்கு.